வாழ்வில் முன்னேறப்புக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியில் எங்கெல்லாம் பிளான் பண்ணுறோம், ஏன் அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங்கில் மார்க்கெட் ஆரம்பித்த மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷில் போயிட்டு திரும்பவும் நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. அது பார்த்திங்கன்னா நமக்கு டேவோட லோவை இப்போ பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ஒன்ஸ் அகெயின் டேவோட டிமாண்டை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டலில் நமக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி போகிற கேண்டில் நமக்கு இந்த ஜோனில் வந்துட்டு திரும்பவும் டவுனும் வரலாம். ஸோ இந்த பிரேக்கை வந்து நம்ம 15 மினிட்ஸில் செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணிவிட்டு அது நல்ல பிரேக்காக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். இல்லைனா இந்த ரேஞ்சஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒன்ஸ் அகெயின் புட் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம கால் ஆப்ஷன்லேயே ஸ்டே பண்ணலாம். இந்த இடத்துலாம் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரேஞ்சில் புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட்டில் திரும்ப ஒரு பெரிய ரேலி இருக்குமா அப்படின்றது நமக்கு சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கேப் அப் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால கால் சைடில் பெருசாக ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீஎன்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு சார்ட் ஆப்ஷன் சார்ட் அண்ட் ஸ்பாட் சார்ட்டை பார்த்திங்கன்னா கோரிலேட்டே ஆகலை. நீங்கள் பார்க்கலாம், நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கு, லோவை பிரேக் ஆகிட்டு ஒரு ஜிக்ஸாக் ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கு. அதுவே நம்ம இதில் ஸ்பாட் சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் வந்து வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கால் சைடில் ஹோல்ட் பண்ணுறது வந்து டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணால் ரீஎன்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கம்ப்ளீட்டாக அப்படியே பிளாங்காக நம்ம ஹோல்ட் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா பெரிய கேப் அப் ஆல்ரெடி மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு காரணம் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் நமக்கு க்ரியேட் ஆகி அழகாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ஹையர் லோஸ் தான் மார்க்கெட் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் நமக்கு மார்க்கெட் ஒரு நல்ல பேட்டர்ன் க்ரியேட் ஆகி அந்த பேட்டர்ன் நமக்கு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் சூப்பராக என்ன ஆகிடுனா ஒன் செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னா அது திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனே வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து பக்காவான ஒரு என்ட்ரி ஸ்பாட்டாக இருக்கும். ஆஸ் பர் ஆப்ஷன் சார்ட் நமக்கு அதுதான் லெவலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரியும் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேடிங் பிளானு. நமக்கு இதுதான் 2 டார்கெட் லெவல். ஸோ ஆஸ் பர் ஆப்ஷன் சார்ட் இதை நம்ம டார்கெட் லெவலாக போட்டிருக்கோம். நம்ம ரியலிஸ்டிக்காக புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த 260 கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு டார்கெட் ஜோனாகவே இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போயிருக்கு. நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு சடன் ஸ்பைக் வந்தால் நம்ம ஒரு 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே போகிறது வந்து இப்போதைக்கு நம்மளால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட கால் சைட்லையும் பார்த்திங்கன்னா அழகாக ட்ரிகரும் ஆயிருக்கு. நம்மளோட ஆல்கோ ட்ரேடிங் இப்போதைக்கு நமக்கு R1 R2 லெவல் 2 லெவல் இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக் டார்கெட் 1 அண்ட் ரியலிஸ்டிக் ஃபைனல் டார்கெட் 2 லெவல் இருக்குது. பார்க்கலாம், நம்ம ரியலிஸ்டிக் டார்கெட் 1ல் நின்றுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல புக் பண்ணுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். நமக்கு ஆல்கோ ட்ரேடிங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ட்ரிகரும் ஆகிருக்கு. நம்ம அதையும் போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு எப்படி என்ன ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் வந்து நம்ம என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆல்கோ ட்ரேடிங் பற்றி நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்து நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் அந்த இதெல்லாம் காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துருங்க. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக கொஞ்சம் ரெஃபைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ்லி ரன் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்கமிங் நமக்கு வேணும் அப்படின்னா நான் இதை தான் ரன் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் 22,850 கால் ஆப்ஷன் தான். இப்போ நம்ம எந்த சார்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சார்ட்டில் தான் அது சேம் ஸ்ட்ரைக்கை தான் வந்து எடுத்து தான் அது பண்ணியிருக்கு. நமக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 4,800 வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இது நமக்கு ஸ்லிப்பேஜஸ் அது இதெல்லாம் போச்சுன்னா கூட நமக்கு ஒரு 4,500 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 11 lakh வரைக்கும் ப்ராஃபிட் போயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் 6 lakh வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க. இதில் 11 lakh என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லாட் சேஞ்சஸை வந்து அவங்க எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 75 வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதே 5 years தான். ஸோ அப்படி 75 per lot அப்படின்றது கொண்டு வந்ததுனால நமக்கு இங்கேயும் ரிசல்ட்லேயும் வந்து சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ April 9 வரைக்கும் நான் ரன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக ட்ரிகர் ஆகலை. 4ஆம் தேதியோடு அப்படியே நிற்கிது புட் ஆப்ஷனு. ஸோ ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா 75 லாட் சேஞ்சஸை நம்ம சேஞ்ச் பண்ணதுனால எப்படி நமக்கு ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். சேம் அதே தான் நமக்கு கால் ஆப்ஷன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 10 lakh கிட்ட எங்கள் ப்ராஃபிட் காட்டுது. அதே 5 yearsக்கு. இதே ப்ரீவியஸ்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6 lakh தான் காட்டியிருக்கும். ஏன்னா அதில் லாட் சைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இதில் ட்ரா டவுன் பார்க்குறப்போ நமக்கு இப்போது நம்ம பொசிஷனல் ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு ட்ரா டவுன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் வந்து ட்விக் பண்ணணும். அதே மாதிரி ரிஸ்க் பெர் ட்ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 இல்லைனா 2% மேலே போகணும். ஸோ பார்ப்போம், அது நம்ம இன்னும் ஃபுல்லாக இது பண்ணலை. அது இன்னும் நம்ம ரெஃபைன் பண்ணணும். ஸோ இருந்தாலும் ஒரு ரிசல்ட் காரணமாக நம்ம 3த்தையும் ரன் பண்ணி
மந்தோட ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட்னா நமக்கு 32 lakhs வரைக்கும் இருக்குது. வின்னிங் ப்ராபபிலிட்டி 62%, 66%, ஆர்பிடி வந்து 1.5, மேக்ஸ் டவுன் கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் இருக்குது. ஏன்னா அது பொசிஷனல் ட்ரேட்னால நமக்கு அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வைஸில் பார்த்தாலும் நம்பர்ஸ் வைஸில் பார்த்தாலும் பெரிய லெவலுக்கு தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதம் ஒரு 18,000, அதுக்கு முன்னாடி ஒரு 1,36,000, அதுக்கு முன்னாடி 92,000, அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே பொசிஷனல் ட்ரேட்ஸ்னால் வந்த நம்பர்ஸு. அதே நேரத்தில் நமக்கு ரிஸ்க்கும் இருக்க தானே செய்யுது. ஏன்னா ட்ராடவுன் வந்து கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே லாஸ் வந்து பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு ஓகே. பட் ட்ராடவுன் நமக்கு அதிகமாக இருக்குது. அது வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்லி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்து மட்டுமே நம்ம கம்பைன் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபை பாருங்கள், நல்லா கிராஜுவலான சூப்பரான இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அபவ் 20 lakh வரைக்கும் நமக்கு இந்த 5 yearsல ப்ராஃபிட் இருக்குது. 77% ப்ராஃபிட் இருக்குது, ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி ரிஸ்க் பர் ட்ரேட் நமக்கு ஆல்மோஸ்ட் 2%, மேக்ஸ் டவுன் வந்து 42,000 கிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஒரு 80,000, ஒரு 90,000 இருந்தாலே நம்ம இந்த லாட்ஸை வந்து ரன் பண்ணலாம். 2 ஸ்ட்ராட்டஜியும் 2 லாட்டை தான் சொல்கிறேன், ஜஸ்ட் 2 லாட்ஸு. இந்த மந்த் வந்து ஏப்ரலில் இப்போதைக்கு நமக்கு 36,600 வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே நம்ம ப்ரீவியஸ் மந்த்லாம் பார்த்தா நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி 2 லாட்டு தான் எடுக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் நம்பர்ஸுமே பார்க்குறப்போ நமக்கு கம்ப்ளீட்லி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்குது. 2024 இப்போதைக்கு 2025ல் 2 வருஷம் சேர்த்து இது வரைக்கும் நமக்கு லாஸஸ் ஒன்றும் பெருசாக எதுவுமே போகலை. அதே நம்ம 2023லலாம் பார்த்தா ஒரே ஒரு லாஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் ரன் பண்ணாலே ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எதுவுமே இதெல்லாம் வந்து நமக்கு பாஸ்ட் ரிசல்ட்ஸ் தான். இதுவே ஃப்யூச்சரில் நமக்கு சிம்பிள் ஆகுமா அப்படின்றது நமக்கு கேள்விக்குறி தான். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இந்த பக்கம் வீடியோ ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ரியலிஸ்டிக் டார்கெட் பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி நம்மளோட ரியலிஸ்டிக் டார்கெட்டில் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வருது பாருங்கள். இது எதுக்கு அறிகுறினா நம்மளோட T1 ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல மோஸ்ட்லி புக் பண்ணுறது நல்ல பழக்கம். ஏன்னா இப்போ தான் இங்கே பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் நடறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புட் சைட்லலாம் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களதெல்லாம் சின்னதாக தான் ஹண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல புக் பண்ணுறது நல்ல பழக்கம். ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து சின்னதாக கரெக்ஷனும் வரலாம், இல்லை ஒன் செகண்ட் நமக்கு புட் ஆப்ஷன் இந்த கால் ஆப்ஷன் சைடில் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட என்ட்ரி லெவல் அந்த மாதிரி. ஸோ அது நிறையா டைம் ட்ரிகரும் ஆகலாம். இதை நம்ம சும்மா ரேண்டமாக ஹோல்ட் பண்ணுறது வந்து எப்பயுமே நமக்கு ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான விஷயம்லாம் தான் வந்து நம்மளோட கோர்சஸ்லாம் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பேங்க் நிஃப்டியை மட்டும் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை நம்ம லேர்ன் பண்ணிட்டா நிஃப்டிலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கலாம். நிஃப்டி, சென்செக்ஸ், நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸ் எதில் வேணாலும் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேட் மட்டும் அதில் கவர் ஆகிருக்காது. மற்றபடி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணணும், கிரிப்டோவாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சேம் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளிகபிள் ஆகும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் நம்மளை டெலிகிராம்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் அதில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட அடுத்த கட்ட டார்கெட் லெவல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லெவல் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பேசிக்கான ஒரு டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. ஸோ அதில் செக் பண்ணதில் நமக்கு இந்த 2 டார்கெட் லெவல் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா டீசெண்டாக இதுக்குள்ளேயே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஷார்ட்டில் பார்த்தாலே நமக்கு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பக்கமான டார்கெட் ஸ்பாட், அந்த இடத்துல புக் பண்ணிக்கணும். ஸோ ரீஎன்ட்ரிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். ஏன்னா மார்க்கெட்டோட பேட்டர்ன்ஸ் நீங்கள் ஆப்ஷன் ஷார்ட்டை பார்த்தா கிளியர் கட்டாக தெரியுது. ஏன்னா மொமெண்டம் பெருசாக இல்லை. ஸோ ஆப்ஷன் ஷார்ட் படி நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அதில் நமக்கு ரீஎன்ட்ரி வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் ப்ரீவியஸ்லி வந்து புட் சைடில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி வந்து நம்ம புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் எக்ஸாக்டாக அந்த மாதிரி வந்தால் கூட கன்சிடர் பண்ணிட்டு பார்க்கலாம். உங்களோட அனலிசிஸ் யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.